வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட ஃபைனான்சியல் 25 Q4 ரிசல்ட்ஸ் அண்ட் கான்கால் ரிவ்யூ பார்க்க போகிறோம். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் பற்றின ஹிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு பார்ப்போம். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் அண்ட் லீடிங் பிரைவேட் செக்டர் பேங்க் இன் இந்தியா. இது வந்து நாடார் பேங்காக 1921 இன்கார்பரேட் ஆகி மோர் தென் 100 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி இந்த பேங்க்குக்கு இருக்குது. இந்த பேங்க்கோட நேம் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்னு 1962 சேஞ்ச் ஆகுது. தமிழ்நாட்டில் மட்டும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்த இவங்க முறையாக 1976 பெங்களூரில் பிரான்ச் ஆரம்பித்தாங்க. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் 2022 பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஐபிஓட இஷ்யூ ப்ரைஸ் வந்து 500 to 525 ப்ரைஸ் பேண்டில் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் பிஎஸ்சியில் 510 ருபீஸ்க்கும் என்எஸ்சியில் 495 ருபீஸ்க்கும் ஷேர்ஸ் லிஸ்ட் ஆச்சு. இந்த குவார்ட்டரோட ரிசல்ட்ஸோட ஓவர்வியூ பார்ப்போம். டிஎம்பி பேங்கோட ரெவன்யூ வந்து 1342 கோடியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 292 கோடி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 404 கோடி, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 568 கோடி, இபிஎஸ் வந்து 18.43, கிராஸ் என்பிஏ வந்து 556.13 கோடி, அது வந்து 1.25%, அண்ட் நெட் என்பிஏ வந்து 160.45 crore, அது வந்து 0.36%. என்பிஏ ப்ரொவிஷனாக 363.50 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபைனல் டிவிடெண்டாக ஃபேஸ் வேல்யூ 10 ஈச் இருக்கிற ஈக்விட்டி ஷேருக்கு 11 ருபீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டரோட ரிசல்ட்ஸோட இந்த ரிசல்ட்ஸை கம்பேரிஷன் பார்க்கலாம். டோட்டல் ரெவன்யூ வந்து 1331 கோடியிலேருந்து 1342 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 0.8%. அண்ட் ப்ராஃபிட் வந்து 300 கோடியிலேருந்து 292 கோடியாக குறைஞ்சிருக்கு, 2.67% டிக்ரீஸ் இருக்குது. இபிஎஸ் வந்து 18.96லேருந்து 18.43 குறைஞ்சிருக்கு. கிராஸ் என்பிஏ வந்து 1.32லேருந்து 1.25 குறைஞ்சிருக்கு. அண்ட் நெட் என்பிஏ வந்து 0.41%லேருந்து 0.36% குறைஞ்சிருக்கு. ஸோ போத் கிராஸ் அண்ட் நெட் என்பிஏ குறைஞ்சிருக்கு, விச் இஸ் பாசிட்டிவ். பட் ப்ராஃபிட்டும் இபிஎஸும் போன குவார்ட்டரோட இந்த குவார்ட்டர் வந்து குறைஞ்சிருக்கு. டோட்டல் பிஸ்னஸ் வந்து 94,042 கோடியிலிருந்து 98,055 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4.27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புக் வேல்யூ ஆஃப் த ஷேர் வந்து 550.38 பைசாலேருந்து 568.90 இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். நவ் இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸை இயர்லி பேசிஸ் கம்பேரிசன் பார்க்கலாம். டோட்டல் பிஸ்னஸ் வந்து 9.58% growth ஆயிருக்கு. ஆர்ஏஎம் செக்மெண்ட், அதாவது ரீட்டைல், அக்ரிகல்ச்சர் அண்ட் எம்எஸ்எம்இ செக்மெண்ட் வந்து 200 பிபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் 11.82% growth ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கம் 9.14% growth இருக்கு. நெட் ப்ராஃபிட் போன இயர் இதே குவார்ட்டரில் 1072 crore இருந்தது, இந்த வருஷம் 1183 crore ஆயிருக்கு. ஸோ 10.35% growth இருக்கு. புக் வேல்யூ 500 ரூபாயிலிருந்து 569 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் எ growth ஆஃப் 13.80%. கிராஸ் என்பிஏ வந்து 19 பிபிஎஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் என்பிஏ 49 பிபிஎஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டேர்ம் டெபாசிட் 13.36% growth. டேர்ம் டோட்டல் டெபாசிட்ஸ் 8.42% growth. டோட்டல் அட்வான்சஸ் வந்து 11% growth ஆயிருக்கு. கரண்ட் அக்கௌண்ட் வந்து போன இயர் 4,587 அக்கௌண்ட் இருந்தது, இந்த வருஷம் 4,047 அக்கௌண்ட்டாக குறைஞ்சிருக்கு. சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து 10,089லேருந்து 10,146 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த கரண்ட் அக்கௌண்ட் குறைஞ்சதுனால ஓவரால் காசா ரேஷியோ வந்து 29.64லேருந்து 26.44% குறைஞ்சிருக்கு. அண்டு ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து போன இயர் 12.99 இருந்தது, இந்த வருஷம் வந்து 13.79 இருக்கு. ஸோ 80 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் இருக்கு.
ஸோ இந்த ரிசல்ட்ல இருக்கிற அதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த பேங்க்கோட காசா ரேஷியோ குறைஞ்சிருக்கு. ஸோ அதுக்காக ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. டிரான்சாக்ஷன் பேங்கிங் குரூப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ குளோபல் என்ஆர்ஐ சென்டர்ஸ், அது வந்து தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் அதோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. அது வந்து ஸ்பெசிஃபிக்கலி என்ஆர்ஐஸ்க்கு பேங்கிங் சர்வீஸ் கொடுக்கறதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. தென் எலைட் சர்வீஸ் குரூப், அது வந்து ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் இருக்கிற கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக டெடிக்கேட்டடாக அந்த குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டைரக்ட் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி பேமெண்ட் ஃபெசிலிட்டி பண்ணுறதுக்கான இன்ட்ரடக்ஷன் ஃப்ரம் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் புரோக்கிங் கூட டைப் பண்ணி 3-in-1 அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க வந்து டிஜிட்டல் பேங்கிங் ரீவேப்பில் ரொம்ப அக்ரெசிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் பேங்கிங் ஃபெசிலிட்டியை நியூ இன்டர்நெட் பேங்கிங் பிளாட்ஃபார்ம் டிஇஹெச், டிஜிட்டல் என்கேஜ்மெண்ட் ஹப் அப்படின்னு சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அதை பண்ணித்தரது வந்து எட்ஜ்வர்வ் அண்ட் இன்ஃபோசிஸ். இது வந்து இவங்களோட ஓவரால் டிபிஆர் ப்ராஜெக்ட், டிஜிட்டல் பேங்கிங் ரீமேப்பிங் ப்ராஜெக்டில் ஒன் ஆஃப் தி ஸ்டெப்ஸாக இருக்குது. அண்ட் சிஎம்சி கிரெடிட் மேனேஜ்மெண்ட் சென்டர் வந்து எவ்ரி பிரான்ச்சில் கிரியேட் பண்ணியிருக்காங்க டு ஹேண்டில் ஒரு கடனோட என்டையர் லைஃப் சைக்கிள். இந்த குரூப் தான் ஹேண்டில் பண்ணும், நகைக்கடன் தவிர. ஸோ அந்த அட்வான்சஸில் ஃபோக்கஸாக இருக்கிறதுக்காக அந்த சிஎம்சியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த லாஸ்ட் குவார்ட்டரில் 6 நியூ பிரான்ச் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த ஃபினான்ஷியல் இயரில் 26 நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் பிரான்ச் வந்து 578, அதில் 425 தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த லாஸ்ட் 12 monthsல பேங்க்ல 9 நான் கிரெடிட் ஃப்ராட் கேசஸ் அக்கௌண்ட் ஆயிருக்கு. அதோட டோட்டல் அமௌண்ட் வந்து 57.4 lakhs. அதில் 27.47 lakhs ரிகவரி பண்ணிட்டாங்க. மீதி அமௌண்ட்டுக்கு 100% ப்ரொவிஷனும் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஆஸ் ஆஃப் டுடே ஷேரோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஷேர் ப்ரைஸ் வந்து 446.85 ரூபாயா இருக்கு. அதோட பிஇ 5.99. எஃப்ஐஐ ஹோல்டிங் வந்து 4.22% இருக்கு. லாஸ்ட் குவார்ட்டர்ல இருந்து ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிஐஏ ஹோல்டிங் வந்து 2.66 இருக்கு. லாஸ்ட் குவார்ட்டர்ல இருந்து ஸ்லைட்டா டிக்ரீஸ். அவங்களோட கான்கால்ல இருந்து ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். கான்கால்லையும் அவங்களோட காசா ரேஷியோ டிக்ளைன் ஆனதை அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோன்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லைக் அந்த என்ஆர்ஐ சென்டர், டிஜிட்டல் பேங்கிங்கை ரீவேம்ப் பண்ணுறது, அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரான்ச் நம்பர் ஆஃப் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதை பற்றி சொல்லும்போது இந்த நெக்ஸ்ட் ஆஃப் இயர்லேயே, அதாவது நெக்ஸ்ட் Q1 அண்ட் Q2 இதுக்குள்ளேயே அவங்க வந்து ஒரு 50 பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒர்க்கில் இருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் டுடே 578 பிரான்ச் இருக்குது. ஸோ இது 600க்கு மேலே போகும். அதே மாதிரி அந்த பிரான்ச்சை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுலையும் இந்த 578ல் ஆல்ரெடி 75% ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ அதை வந்து 60% குறைக்க போகிறாங்க. விச் மீன்ஸ் நிறைய பிரான்ச்சஸ் வந்து அவுட் சைட் தமிழ்நாடு அவங்க கிரியேட் பண்ண போகிறாங்க. இது வந்து 3 இயர்க்குள்ளே அந்த 60% அப்படிங்கிற டார்கெட்டை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 2026 க்ரோத் ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க. 11 to 12% இன் டெபாசிட் அண்ட் 15 to 18% இன் அட்வான்சஸ். அதாவது டெபாசிட் வாங்குறதுல 11 to 12%, கரண்ட் கொடுக்கறதுல 15 to 18% ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் க்ரோத் வந்து 13 to 14% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 3.87% இருந்திருக்கு இந்த குவார்ட்டரில். அது வந்து லாஸ்ட் இயரை விட கம்மி. லாஸ்ட் இயரில் 4.14% இருந்தது. ஃபினான்ஷியல் இயர் 26க்கான கைடன்ஸாக 3.8%லேருந்து 3.9% கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்க இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக பண்ண கேபெக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. அதில் வந்து லாஸ்ட் இயர் 155 கோடி ஐடி சைடில் மட்டும் செலவு பண்ணியிருக்காங்க. அதில் சம் ஆஃப் தி பேமெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் நடக்க போகுது. ஐடி சைடில் செலவு பண்ணது இல்லாமல் ஃபிசிக்கல் பிரான்ச்லையும் அதோட மாடர்ன் அவுட்லுக் அண்ட் மாடர்ன் ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 50 பிரான்ச்சை வந்து இஎஸ்ஜி பிரான்ச்சஸாக எலைட் சர்வீசஸ் அந்த ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுக்காக சேஞ்ச் பண்ண ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் இன்க்ரீசிங் கேபெக்ஸ் இன் திஸ் இயர் ஆல்சோ.
காஸ்ட் டு இன்கம் வந்து கரண்ட் இயர்ல 44% இருக்கு. கைடன்ஸ் வந்து 50%க்கு கீழே மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1.88% இருந்தது. கைடன்ஸ் வந்து 1.75 to 1.8% கொடுத்துருக்காங்க. ஆன் என்பிஏ சைடு வந்து பார்த்தீங்கன்னா 1.25% கிராஸ் என்பிஏ, எஸ்எம்ஏ ஸ்ட்ரக்சர்டு அசெட்ஸ் வந்து 2.55% இருக்கு. ஸோ கம்பைண்டா பார்த்தா 3.8%. இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் த மார்க்கெட். அண்ட் அடிக்குவல் கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோவும் இருக்கு. அது வந்து 32.71 இருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்மிங் ஃபினான்ஷியல் இயர் 2026 வந்து இந்த 2025 விட சிக்னிஃபிகன்ட்லி பெட்டரா இருக்கும். பட் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸா அவங்க கேபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த டிஜிட்டல் பேங்கிங்கை ரிவைவ் பண்றதுக்காக பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே ஃபினான்ஷியல் இயர் 27ல கண்டிப்பா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இயர் டு பி வாட்ச் அவுட் ஃபார் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறது கான்கால்ல. ஜஸ்ட் அந்த பேங்கிங் டேர்ம்ஸ் பத்தின சில டீடைல்ஸ் பார்ப்போம். நம்ம சிஎம்சின்னு ஒன்று பார்த்தோம், கிரெடிட் மேனேஜ்மெண்ட் சென்டர். அது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கடன் சம்பந்தப்பட்ட எல்லாமே ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு குறிப்பிட்ட யூனிட்டே ஹேண்டில் பண்ண போறாங்க. அதுதான் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் சென்டர்ஸ். டிரான்சாக்ஷன் பேங்கிங் குரூப்புங்கிறது டே டு டே டிரான்சாக்ஷன் நீட்ஸ் ஆன பேமெண்ட், கேஷ் மேனேஜ்மெண்ட், ட்ரேட் ஃபைனான்ஸ், இது எல்லாமே அந்த டிவிஷன் ஆர் யூனிட் வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் டிவைடட் பை ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங் அசெட்ஸ். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ங்கிறது என்னன்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அவங்க கொடுத்த லோன், அவங்க பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட், இதுல இருந்து வந்த இன்ட்ரெஸ்ட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பே பண்ணியிருக்காங்க, பெய்ட் ஆன் டெபாசிட்ஸ், அப்புறம் அவங்க வாங்கின கடன், இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்களோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா வரதான் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். அதை வந்து ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங் அசெட்ஸ் எவ்வளோ பேங்க்ல இருக்கோ அதால டிவைட் பண்ணா வரதான் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். தென் காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ, இது வந்து ஒரு பேங்கோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை ஆப்ரேட்டிங் இன்கம். இதுதான் ஒரு கம்பெனி எவ்வளோ எஃபெக்டிவா ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லும். ஸோ எவ்வளோ லோவரா அந்த காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ இருக்கோ அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா அந்த கம்பெனி ரன் ஆகுதுன்னு அர்த்தம். அண்ட் எஸ்எம்ஏ ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் அக்கௌண்ட், இது வந்து அந்த ஜிஎன்பிஏ அந்த இதுல பார்த்தோம், என்பிஏ செக்ஷன்ல பார்த்தோம். இந்த ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட்னா என்னன்னா இது எல்லாமே ஏர்லி ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ் இருக்கிற அக்கௌண்ட்ஸ், அதாவது இர்ரெகுலர் பேமெண்ட்ஸ் இருக்கு, இல்ல ஓவர்டியூ பேமெண்ட்ஸ் இருக்கு, இது எல்லாமே எஸ்எம்ஏன்னு சொல்லுவாங்க. எஸ்எம்ஏல 3 கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு, SMA 0, SMA 1, SMA 2. SMA 0ங்கிறது 1 to 30 days, SMA 1ங்கிறது 31 to 60 days, and SMA 2ங்கிறது 61 to 90 days. கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னா பேங்கோட டயர் 1 கேபிட்டல் பிளஸ் டயர் 2 கேபிட்டல் டிவைடட் பை ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ். கேபிட்டல் அடிக்குவசியோ ஹையா இருக்கு அப்படிங்கிறது என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா ஏதாவது ஒரு லாஸ் வந்தாவோ இல்லை நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் ஷாக் அந்த பேங்க்குக்கு வந்தாவோ அது எந்த அளவுக்கு அதனால அப்சர்வ் பண்ண முடியும், அந்த பேங்க் வந்து ஃபெயில் ஆகாம சஸ்டெயின் பண்ணும் அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ. ஸோ இதெல்லாம் தான் இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ் அண்ட் அந்த கான்கால்ல இருந்த டீடைல்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.